காகிதம் சிறியவர் முதல் பெரியவர் வரை மட்டுமல்லாது அனைத்து இடங்களிலும் பயன்பாட்டிலும் தேவையிலும் மிக முக்கியமாக கருதப்படுவது காகிதங்களே. இக்காகித தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் குறித்தும் தயாராகும் முறை குறித்தும் காண்போம். காகித தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருட்கள் சவுக்கு மரம், தைல மரம் மற்றும் கரும்பு சக்கைகளே. முதற்கட்டமாக நன்கு முதிர்ச்சியடைந்த சவுக்கு மரங்களிலிருந்து கண்முடித்து சிறிய கண்ணாடி பைகளில் வேர் பிடிப்பதற்காக நட்டு வைக்கின்றனர். இவ்வாறு நட்டு வைக்கப்படும் இந்த பைகள் 30 நாட்கள் வரை 35 டிகிரி வெப்பநிலை மற்றும் 80 முதல் 85 விழுக்காடு வரையிலான ஈரப்பதம் உள்ளவாறு அமைக்கப்பட்டிருக்கும் பனிக்கூடாரங்களில் வைக்கப்படுகிறது. முப்பது நாட்கள் கடந்த பின்னர் நேரடி சூரிய ஒளி இல்லாத நிழல் பகுதியில் கூடாரத்தின் வெளிப்பகுதியில் 30 நாட்களும் பின்னர் வேர் பலம் பெறுவதற்காக சூரிய ஒளியில் 30 நாட்களும் வைக்கப்பட்ட பின்னர் விளைநிலங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு பயிரிடப்பட்டு வளர்க்கப்படுகிறது. நன்கு வளர்ந்த தைல மரங்கள் 5 ஆண்டுகளிலும் 3 முதல் 5 ஆண்டுகளில் சவுக்கு மரங்களும் வெட்டப்பட்டு காகித ஆலைக்கு கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்படுகிறது. நான் படித்ததெல்லாம் திருச்சி இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் காலேஜில் நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன். அப்போல்லாம் என்னென்னா எல்லாம் அதிகமாக படிக்கணும்னு அப்போலேருந்தே ரொம்ப குடும்பத்துலேயே ஒரு நல்ல வசதி இருந்தது. ஏன் மேனேஜ்மெண்ட் ஏன் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்போ கோயம்புத்தூரில் பிஹெச்டி காலேஜ் டெக்னாலஜி படித்தேன், எம்பிஏ படித்தேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் கோயம்புத்தூர், மேட்டூர்,
பள்ளிப்பாளையம், சங்கி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உண்டு. அதனால் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத விட ஒரு நல்ல வேலையில், நல்ல கம்பெனியில் வேலையில் சேரணுங்கிறது தான் என்னுடைய எப்போயுமே ஒரு ஆசை எனக்கு. அப்போ தான் வந்து நல்ல நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நல்ல ப்ரொஃபஷ்னல்ஸோட வேலை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கேருந்து இந்த பேப்பர் மில்லேருந்து நான் இன்டர்வியூ பண்ணுறதுக்கு காலேஜுக்கு வந்தாங்க. நான் சொல்லுறது 1974, 75 சொல்கிறேன். அப்போவே இந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக இங்கேருந்து எல்லோரும் மேனேஜர்ஸ் வந்து கோயம்புத்தூர் போனாங்க. அப்போ என்னையும் சேர்த்து இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. எனக்கும் நல்ல நேர்மையான கம்பெனி இதுன்னு தெரியும் எனக்கு. அதாவது எதுவான எந்த விதமான இது இருந்தாலும் நேர்மைக்கு வந்து எப்பொழுதுமே இந்த கம்பெனியில் முக்கியத்துவம் உண்டு. இவங்க பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பேப்பர் காகிதம்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஏழைகளுக்கும் சரி படிக்கிறவங்க ரொம்ப அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் இது. அதனால் இந்த கம்பெனியில் நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் ஜாயின் பண்ணினேன். நல்ல அருமையான கம்பெனி. நான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணது கம்பெனி ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். அப்போ தான் எங்கள் சம்பளம் வந்து 700 ரூபா. அதில் 150 இவங்க கம்பெனியே பிடிச்சுட்டுருவாங்க. கைக்கு வந்து 450, 500 கைக்கு வராது. இருந்தாலும் கூட நல்ல சந்தோஷமாக அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த கம்பெனியில். நல்ல ஃப்ரீடம் நிறைய. நல்லா நீங்கள் ஃப்ரீயாக நல்லா வேலை பண்ணலாம். நீங்கள் நல்லா வேலை பண்ணி மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது எனக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் எதுக்காக சொல்லி எந்த நல்ல கம்பெனியால் ஜாயின் பண்ணணும்னா எப்பொழுதுமே வந்து நல்லா வேலை பண்ணினா வேலை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கரும்பிலிருந்து கரும்புச் சாற்றை தனியே எந்திரத்தின் மூலம் பிரித்தெடுத்த பின்னர் அதில் மிஞ்சும் சக்கைகளை தனியே எடுத்து சேகரித்து காகித ஆலைகளுக்கு கொண்டு வரப்பட்டு சேகரித்து வைத்துக் கொண்டு தேவைக்கேற்றபடி கூழ் தயாரிக்க அனுப்பப்படுகிறது. இம்முறையில் கொண்டு வரப்படும் இந்த கரும்பு சக்கைகளை ஓரிடத்தில் மொத்தமாக கொட்டிவிடுகின்றனர். இங்கு கொட்டப்படும் இச்சக்கைகள் நகரும் மேடை வழியாக மற்றொரு இடத்திற்கு நகர்த்தப்படுகிறது. மெல்ல மெல்ல நகர்ந்து வரும் இச்சக்கைகள் ஸ்லஷ் டேங்க் என்றழைக்கப்படும் பெரிய தொட்டியினை அடைகிறது. இத்தொட்டியில் நீருடன் இச்சக்கைகள் கலந்து சக்கையில் இருக்கும் மண் மற்றும் பித் என்றழைக்கப்படும் தேவையற்ற பொருட்களை அஜிடேட்டர் எனும் எந்திர கலக்கிகள் மூலம் பிரித்தெடுத்துக் கொண்டு சுத்தமான பின்னர் அடுத்த நிகழ்விற்கு நகர்கிறது. சுத்தமான கரும்பு சக்கைகள் மெல்ல நகர்ந்து தன்னுடன் சேர்ந்து வரும் நீரிலிருந்து தனியே பிரிவதற்காக அக்வா செப்பரேட்டர் எனும் சுழலும் எந்திரத்தின் உதவியுடன் தனித்தனியாக பிரிந்து மீண்டும் ஒரு சுத்தப்படுத்தலுக்காக மற்றொரு எந்திரத்திற்கு செல்கிறது.
கம்பெனிங்க எங்கள் நிர்வாகத்துக்கு ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா QEEHS பாலிசி. Qனா குவாலிட்டி, தரம். ஈன்னா என்விரான்மெண்ட், சுற்றுப்புழல். எங்கள் மில்லேருந்து சுற்றுப்புற காரணத்தினால எந்த விதமான பிரச்சனையும் எங்கள் தொழிலாளிக்கும் வரக்கூடாது, வெளியில் இருக்கிறவங்களுக்கும் வரக்கூடாது. ரெண்டாவது வந்து சுற்றுப்புறச்சூழல். மூணாவது வந்து எனர்ஜி, சக்தி. எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது வந்து நம்ம நாட்டுக்கு நம்ம பண்ணக்கூடிய அநியாயம், ரொம்ப தப்பு. எது நமக்கு வேணுமோ, எந்த அளவுக்கு எனர்ஜி நமக்கு வேணுமோ, இது எலக்ட்ரிக்கலாக இருக்கட்டும், நீராவி ஸ்டீமாக இருக்கட்டும், அதை நம்ம கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி மினிமம் எனர்ஜியில் வி மஸ்ட் ப்ரொடியூஸ் மேக்ஸிமம் பேப்பர். அதனால் மூணாவது கொள்கை வந்து கண்ட்ரோல் ஆஃப் எனர்ஜி. நாலாவது பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த்து. அதாவது இங்கே வேலை பண்ணக்கூடிய தொழிலாளிக்கு உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் அவன் ஒழுங்காக இருப்பான், அவன் நல்லா இருந்தால் தான் ஃபேமிலி நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த கம்பெனினால் இங்கே வேலை பண்ணக்கூடியவங்களும் சரி, இங்கே பக்கத்தில் இருக்க வில்லேஜஸுக்கும் சரி, எந்த விதமான ஹெல்த் சம்மந்தப்பட்ட, உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுங்கிறது எங்களுடைய கொள்கை. ஐந்தாவது பாயிண்ட் சேஃப்டி. எல்லோரும் வேலைக்கு வரணும், சேஃப்டி. ஹெல்மெட் அந்த ஹெல்மெட்னா தலையில் காப்புக்கு தலையில் வந்து இரும்பு தொப்பி அணியணும். காலில் ஷூ, கம்பெனியே ஹெல்மெட் கொடுக்குறோம், கம்பெனிலே ஷூ கொடுத்துட்றோம். இங்கே நாங்கள் எல்லாரும் யூனிஃபார்மில் இருப்போம். எல்லோரும் யூனிஃபார்ம் போட்டுக்கணும். கம்பெனியில் வரதா இருந்தால் ஹாஃப் தான் போடுங்க, ஃபுல் போடக்கூடாது. எல்லோரும் சட்டையை உள்ளே இன்சர்ட் பண்ணணும். சட்டையை லூஸாக விட்டோம்னா எங்கேயாவது போய் ஈவன் இங்கே வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க கூட சட்டை போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சாரிக்கு புடவை கட்டி புடவை நீளமாலாம் போகாது. அதனால் சேஃப்டி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. தினம் வந்து காலையில் இந்த சேஃப்டி பற்றி ஒரு 5 நிமிஷம் எல்லா ஒர்க்கட்டையும் நாங்கள் பேசி, ஸோ சேஃப்டி நம்ம முக்கியமான விஷயம். எல்லோரும் நல்லபடியாக வேலைக்கு வந்து நல்லபடியாக வீட்டுக்கு போய் சேர்ந்தா தான் குடும்பம் நல்லாயிருக்கும். எங்கள்கிட்ட ஒரு 1500 1600 வீடு எங்கள்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீயாக நல்ல தரமான தண்ணீர் கொடுக்குறோம். காவேரி தண்ணி ட்ரீட் பண்ணி, எங்களுக்கு மட்டும் இல்லை, சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துக்கும் நாங்கள் வந்து வாட்டர் சப்ளை பண்ணுறோம். அதனால் இந்த லாஸ்ட்டு 15 ரொம்ப எனக்கு சந்தோஷமான நேரம். வெரி ஹாப்பி மேன் ஐ ஆம் டிவைட். அதாவது இந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் வேலை பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இந்த மாதிரி ஒரு தொழிலாளிங்க எங்கேயும் பார்க்க முடியாது. இங்கே இந்த கம்பெனிலேருந்து ஒரு தொழிலாளர்கிட்ட நம்ம ஒன்று சொல்லி அவன் மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் அந்த மாதிரி அருமையான தொழிலாளர்களிங்க. எல்லாத்துக்கும் டோட்டல் சப்போர்ட்டு நிர்வாகத்துக்கு. நிர்வாகம் நல்ல நிர்வாகமாக இருக்கிறதுனால அவங்க அசாத்திய நம்பிக்கை நிர்வாகத்துக்கு நல்லா இருக்குது. அதனால் நிர்வாகம் மட்டுமோ ஒரு தனிப்பட்ட முறையில் யாருமே எந்த ஒரு கம்பெனியும் முன்னேற்ற முடியாது. எல்லாருடைய ஒத்துழைப்பும் தேவை. பர்டிகுலர்லி தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா வந்து ஒன்றுமே நம்மளால் அது இங்கே ரொம்ப 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 ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இது அவ்வளோ அருமையான ஒர்க்மன் தொழிலாளர்கள் எங்களோட கம்பெனியில் இருக்கிறாங்க. அதனால தான் இந்த கம்பெனி வந்து நல்லா வந்து மென்மேலும் நல்லா வந்துட்டு இருக்குது இன்றைக்கி. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் வெட்டப்பட்ட மரங்களை நகரும் மேடையில் போட்டு நகரச் செய்து வெட்டும் இயந்திரத்தின் மூலம் சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்கப்படுகிறது.
சிறு சிறு துண்டுகளாக வெட்டி எடுக்கப்படும் இம்மரத்துண்டுகள் நகரும் மேடை வழியாக மெல்ல நகர்ந்து பெரிய சலித்தெடுக்கும் சல்லடையை வந்தடைகிறது. சம அளவில்லாத துண்டுகள் மீண்டும் மற்றொரு நகரும் மேடை வழியாக முதல் நிலை வெட்டும் இயந்திரத்தை அடைந்து மீண்டும் ஒருமுறை வெட்டப்பட்டு சலிக்கும் தளத்திற்கு நகர்கிறது. சல்லடையை வந்தடையும் இச்சிறு சிறு மரத்துண்டுகள் ஒரே அளவு உள்ளதாக சலித்தெடுக்கப்பட்டு தனியே பிரிந்து மற்றொரு நகரும் மேடை வழியாக நகர்ந்து கொதிகலன்கள் இருக்கும் இடத்தை வந்தடைந்து வேக வைத்தலுக்கு ஆயத்தமாகிறது. இக்கொதிகலனின் மூலம் கரும்பு சக்கைகள் 22 நிமிடத்திலும் மரத்துண்டுகள் 3 மணி நேரத்திலும் கூலாக மாற்றப்பட்டு கழுவுதலுக்கும் சுத்தப்படுத்தலுக்கும் அனுப்பப்படுகிறது. நீரிலிருந்து தனியே பிரிந்து வரும் இக்கரும்பு சக்கைகள் சோடியம் ஹைட்ராக்சைடு, சோடியம் சல்பைடு ஆகிய ரசாயன வேதிப்பொருட்களோடு கலந்து வேதியியல் மாற்றங்களுக்காக பெரிய வேக வைக்கும் கலனை அடைகிறது. இக்கலனில் 165 டிகிரி முதல் 167 டிகிரி வரை நீராவியை செலுத்துவதன் மூலம் நன்கு வேக வைக்கப்படுகிறது. இச்செயல்கள் அனைத்தும் கணினி மூலம் நிகழ்த்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு செய்யும்போது லிக்னைன் என்ற பொருள் வேதிப்பொருளோடு கரைந்து செல்லுலோஸ் இழைகள் தனியாக பிரித்தெடுக்கப்படுகின்றன. கரும்பு சக்கைகளும் மரத்துண்டுகளும் பல நிகழ்வுகளுக்கு பின்னர் கூழ் நிலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் மெல்ல நகர்ந்து சுழலும் இயந்திரத்தை வந்தடைகிறது. சுத்தப்படுத்தும் இயந்திரத்தை வந்தடையும் பல்ப் என்று அழைக்கப்படும் இக்கூழ் தளங்களே காகித தயாரிப்பிற்கு தேவையான மூலப்பொருளாகிறது. இவ்வாறு வரும் இக்கூழ் தளங்கள் அட்டைகள் தேவையாயின் இதே நிலையில் சுத்தப்படுத்தப்பட்டு அப்படியே அனுப்பப்படுகிறது. காகிதங்கள் தேவையாயின் 4 நிலை அலசலுக்கு பின்னர் அடுத்த நிகழ்விற்கு அனுப்பப்படுகிறது. கரும்பு சக்கையும் மரத்துண்டும் தளம் போன்ற கூழ்நிலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் முதலில் குளோரின் மூலம் நன்கு கழுவப்பட்டு ப்ளீச்சிங்,
ஹைட்ரஜன் பெராக்சைடு, பிளாக் லிக்கர், நீராவி அலசல் என 4 நிலைகளில் நன்கு சுத்தப்படுத்தப்பட்டு காகித தயாரிப்பிற்காக 82 விழுக்காடு வெண்மை நிறம் வரும் வரை செயல்கள் நிகழ்த்தப்பட்டு அனுப்பப்படுகிறது. காகித தயாரிப்பிற்கு தேவையான தன்மையில் கூல்கள் தயாரான நிலையில் வர்ண கலவை, காகித தயாரிப்பு, சேகரிப்பு, வாடிக்கையாளர்களுக்கு அனுப்புவது என அனைத்தையும் அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம்.